எங்கள் மேம் வந்து இங்கே வர்ற பேஷண்ட்டுக்காக ₹1 காயின் எடுத்து முடிஞ்சு வச்சு அவங்க சீக்கிரமாக குணமாகணும்னு அவங்களே வேண்டிட்டு அது அவங்க நல்லா குணமாகி போனதுக்கப்புறமா அந்த ₹1 காயின் எடுத்துகிட்டு போய் கோயிலில் போடுவாங்க. அதுதான் இங்கே எங்கள் மேமோட ஸ்பெஷல். சீக்கிரமாக குணமாகறதுக்கான ஒரு வழிகள் அப்படின்னா இங்கே நித்யா மேமை தேடி எல்லாரும் வராங்கன்னா இது ஒன்று தான். அவ்வளோ ஸ்பெஷல் இங்கே. உங்களோட ஃபேன்ஸே முதல்ல கேட்குறது மைத்ரேயன் முகூர்த்தம் எப்போ, மைத்ரேயன் முகூர்த்தம் எப்போ வருது, அந்த மைத்ரேயன் முகூர்த்தம் அப்போ என்னென்ன பண்ணணும் சொல்லுங்க மேம். வழக்கமா நம்ம ஒவ்வொரு மாதமும் மைத்ரேயன் முகூர்த்தம் எப்போ வருது, உடல்நல குறைபாடு இருக்கிறவங்க என்ன பரிகாரம் செய்யணும், அது எல்லாமே பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த ஜூன் மாதம் இது முக்கியமா என்னென்ன பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மைத்ரேயன் முகூர்த்தத்தப்போ நம்ம இந்த வழிபாடு செய்யணும் அப்படின்னா, நம்ம கிளினிக்ல ஸ்பெஷலா நம்ம ஸ்கின் ப்ராப்ளம்க்கு பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. அப்போ ஸ்கின் அப்படின்னு சொன்னாலே நம்ம சொல்ல முடியாத ரொம்ப டிப்ரெஷன் போறதுன்னா வெண்புள்ளி, ஸோ விட்டிலிகோ அப்படின்னு சொல்ற பிரச்சனை முகத்துல இருக்கு. என்னால் எங்கேயுமே போக முடியல, ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டு, டிப்ரெஷன் ஆகிட்டு, ஸோ நல்ல ஒரு அவங்க கெரியரே பாதிக்கப்படுற மாதிரி, ஃப்யூச்சரே என்னன்ற மாதிரி போயிடும். அந்த சரும பிரச்சனைகள் எக்ஸிமா இருக்குது, சொரியாசிஸ் இருக்குது, முகத்தில் ஏற்படக்கூடிய சகல விதமான சரும பிரச்சனைகளுக்கு இந்த நாளை தவற விடாது. நல்ல அருமையான பதிவு மேம். இது யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். ஒரு வீடியோவில் சொல்கிறதாங்க, எங்கள் மேம் வந்து இங்கே வர்ற பேஷண்ட்டுக்காக ₹1 காயின் எடுத்து முடிஞ்சு வச்சு அவங்க சீக்கிரமாக குணமாகணும்னு அவங்களே வேண்டிட்டு அது அவங்க நல்லா குணமாகி போனதுக்கப்புறமா அந்த ₹1 காயின் எடுத்துகிட்டு போய் கோயிலில் போடுவாங்க. அதுதான் இங்கே எங்கள் மேமோட ஸ்பெஷல். சீக்கிரமாக குணமாகறதுக்கான ஒரு வழிகள் அப்படின்னா இங்கே நித்யா மேமை தேடி எல்லாரும் வராங்கன்னா இது ஒன்று தான். அவ்வளோ ஸ்பெஷல் இங்கே. இன்றைக்கி வந்து நம்ம நிறைய டாபிக் பேசித்தானே இருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள்லாம் எதிர்பார்த்துட்ருக்கிற ஒரு விஷயம், மைத்ரேயன் முகூர்த்தம். இப்போ நீங்கள் கேட்பீங்க, மைத்ரேயன் முகூர்த்தம் எப்போங்க வருது மேமை கேட்டு சொல்லுங்கன்னு. அதை அவங்கள தான் கேட்க போகிறேன். வாங்க அவங்களையும் மீட் பண்ணுவோம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே மேம், எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்கிறதா மேம். உங்களோட ஃபேன்ஸே முதல்ல கேட்குறது மைத்ரேயன் முகூர்த்தம் எப்போ, மைத்ரேயன் முகூர்த்தம் எப்போ வருது, அந்த மைத்ரேயன் முகூர்த்தம் அப்போ என்னென்ன பண்ணணும் சொல்லுங்க மேம். ஓகே, வழக்கமா நம்ம ஒவ்வொரு மாதமும் மைத்ரேயன் முகூர்த்தம் எப்போ வருது, உடல்நல குறைபாடு இருக்கிறவங்க என்ன பரிகாரம் செய்யணும், அது எல்லாமே பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி, வெரி குட், ஜூன் 12 ஃப்ரைடே வருது, வெள்ளிக்கிழமை. ஸோ வெள்ளிக்கிழமைனாலே மங்களகரமான, அதுவும் பெண்கள் வெள்ளிக்கிழமைலாம் ஸ்பெஷலாகவே பூஜை செய்வோம். காலையில இருந்து மாலை நேரம் வரைக்குமே ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பூஜை செய்வாங்க. காலையில எந்திரிச்சதுல இருந்து பிரம்ம முகூர்த்தம், ராவுகால பூஜை, ஈவினிங் டைம்ல அம்மன் கோயிலுக்கு போறேன். ஸோ இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்றது சுக்கிர வாரம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வர்றது. இது முக்கியமா என்னென்ன பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மைத்ரேயன் முகூர்த்தத்தப்போ நம்ம இந்த வழிபாடு செய்யணும் அப்படின்னா, நம்ம கிளினிக்ல ஸ்பெஷலா நம்ம ஸ்கின் ப்ராப்ளம்க்கு பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. அப்போ ஸ்கின் அப்படின்னு சொன்னாலே நமக்கு பாடியில என்ன ப்ராப்ளம், உள்ளுக்க இன்டர்னலா ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா கூட அவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க மாட்டோம். ஸ்கின்ல வந்து சின்னதா ஒரு பிம்பிள்ஸ் வந்துருச்சு, ஒரு மரு வந்துருச்சுன்னா ஒரே டிப்ரெஷன் ஆயிடும் நமக்கு. அதே மாதிரி நீண்ட நாளா கிரானிக்கா இருக்கக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளம், அதுவும் இல்லாம முகத்துல வரக்கூடிய பிரச்சனைக்கு இந்த நாள் ரொம்ப முக்கியமானது. ஸோ நிறைய பேர் நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் வராங்க. ஸோ ஃபேஸ்ல வந்து மங்கு பிரச்சனை வருது, ஆக்னி பிம்பிள்ஸ் வருது. ஸோ பிம்பிள்ஸ் தானே அப்படின்னு நம்ம சாதாரண நினைப்போம். ஒரு சிலருக்கு இந்த ஆக்னி வெல்காரிஸ்ன்னு சொல்றது இன்ஃபெக்ஷனா, இன்ஃபெக்ஷன் ரெக்கரண்டா வந்து முகத்துல ஒரு நீண்ட தழும்பாக அது வந்து கியூரே ஆகாத மாதிரி தழும்பா மாறிடுது. அதே மாதிரி கருவளையம் வர்றது, கழுத்தை சுத்தி கருமை நிறத்துல இருக்கும், ஒபீஸா இருப்பாங்க, உடல் பருமனா இருந்து அங்கங்க நமக்கு கருமை நிற திட்டுக்கள் இருக்கு. இதுல சொல்ல முடியாத ரொம்ப டிப்ரெஷன் போறதுன்னா வெண்புள்ளி, ஸோ விட்டிலிகோ அப்படின்னு சொல்ற பிரச்சனை முகத்துல இருக்கு. என்னால் எங்கேயுமே போக முடியல, ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டு, டிப்ரெஷன் ஆகிட்டு, ஸோ நல்ல ஒரு அவங்க கெரியரே பாதிக்கப்படுற மாதிரி, ஃப்யூச்சரே என்னன்ற மாதிரி போயிடும். அந்த சரும பிரச்சனைகள் எக்ஸிமா இருக்குது, சொரியாசிஸ் இருக்குது, முகத்தில் ஏற்படக்கூடிய சகல விதமான சரும பிரச்சனைகளுக்கு இந்த நாளை தவற விடாது. ஸ்கின் ரொம்ப முக்கியம் இல்லை மேம். ரொம்ப முக்கியம்.
ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய நம்ம இப்போ எல்லாருக்குமே சொல்லியிருக்கோம் ஜூன் 12th அன்னைக்கு முடிஞ்சா அந்த ப்ரேயர் பண்ணுங்க. நீங்க வரவங்களுக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் சர்ம பிரச்சனைக்கு. வெரி குட். ஸோ பார்த்துட்டு இருக்கிற நேயர்களும் சர்ம பிரச்சனை இருந்தா இந்த மைத்ரேயன் முகூர்த்தத்தை தவற விடாமல் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது எப்பன்னா வெள்ளிக்கிழமை ஏர்லி மார்னிங், விடியற்காலை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 2:30 மணிக்கு, ஸோ காலையில விடியற்காலை 2:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 4 மணி வரைக்கும் இருக்கு. வெரி குட். அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இந்த நேரம் தான். நம்ம ஒரு 3 o'clock ஸ்டார்ட் பண்ணா கூட கரெக்டா இருக்கும். எந்திரிச்சு நல்லா தூய்மையாக குளிச்சுட்டு பூஜை அறையெல்லாம் நம்ம முந்தின நாளே கிளீன் பண்ணி வச்சிடணும். காலையில அந்த வெண்மை நிற மலர்கள், பூஜை அறையில இருக்கக்கூடிய கடவுள் எல்லாருக்கும் வெண்மை நிற மலர்களை போட்டுட்டு நல்ல தீபம் ஏத்தி வச்சுட்டு, அந்த நேரத்துல நம்ம நெய்வேத்தியம் எதுவும் செய்ய முடியலனாலும் பால் கற்கண்டு சேர்த்து அதுவே நம்ம வந்து வச்சு படைக்கலாம். ஸோ நெய்வேத்தியமாக பாலும் கற்கண்டும் வச்சு படைச்சிட்டு வழக்கமாக நம்ம எழுதுவோம் இல்லைங்களா, ஸோ நல்ல தீபம் ஏற்றி வச்சுட்டு மனதார சுக்கிர பகவானை நினைச்சு ஓம் சுக்ராய நமக இந்த மந்திரத்தை நீங்க முடிஞ்ச அளவுக்கு 108 முறை சொன்னா இன்னும் நல்லது. ஸோ அந்த மந்திரத்தை சொல்லிட்டு வழக்கமாக நம்ம மைத்ரேயன் முகூர்த்தத்தப்ப எழுதுவோம் இல்லைங்களா, அந்த வெண்மை நிற வெள்ளை பேப்பர்ல 4 மூலையிலும் மஞ்சள் வச்சுட்டு கிரீன் இங்க் பென்ல நம்ம எழுதணும். யாருக்கு இந்த பிரச்சனை இருக்கோ இல்ல நமக்கு இருக்கா, நம்ம பெயர் எழுதி நமக்கு ரொம்ப நாளா இந்த பிரச்சனை இருக்கு, கூடிய விரைவில் எனக்கு இது நல்ல குணமாகணும் அப்படின்னு மனதார வேண்டிட்டு 1 ரூபி காயின் வச்சு நல்ல ஒரு துணியில, வெண்மை நிற துணியில முடிச்சு எடுத்து வச்சிடணும். ஸோ இறைவனோட திருவுருவ படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு காலையில் பிரம்ம முகூர்த்தத்துல வேண்டது அவ்வளோ சிறப்பு. பிரபஞ்சம் நம்ம கேட்கறது எல்லாமே கொடுக்கும். ஸோ நம்மள வந்து அந்த முகம் அழகுக்கும் பொலிவுக்கும் ஒரு சுகபோக வாழ்க்கைக்கும் அதிபதி சுக்கிர பகவான். ஸோ அவரை வேண்டிட்டு இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போறோம். ஸோ மாலை நேரத்தில் வெள்ளிக்கிழமை காலையில் இதை வச்சிடறோம். அந்த நாள் முழுவதும் அது பூஜை அறையில இருக்கட்டும். ஸோ மாலை நேரத்தில் இந்த காயினும் நம்ம எழுதின பேப்பர் ரெண்டுமே கொண்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில், ஸோ நவகிரகத்தில் நல்லா சுக்கிர பகவானை வேண்டிட்டு நல்ல பூஜையெல்லாம் செய்து முடிச்சுட்டு இதை உண்டியல்ல செலுத்திடணும். செலுத்திட்டு நம்ம மனதார வேண்டிட்டு வரணும். ஸோ வழக்கமாக நம்ம செய்யக்கூடிய மைத்ரேயன் முகூர்த்தம், இந்தந்த ஒரு பிரார்த்தனை நம்ம எந்தெந்த கடவுளை வேண்டணும்ன்றதெல்லாம் பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த மைத்ரேயன் முகூர்த்தம் சுக்கிர பகவானுக்கு சரும பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பிரார்த்தனையை செய்யலாம். ரொம்ப நல்ல அருமையான பதிவு மேம். இது யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க. தேங்க்யூ. நல்ல ஒரு அருமையான பதிவு. மைத்ரேயன் முகூர்த்தம் எப்போ வருது நீங்கள் கேட்டீங்க, அதுக்கு அவ்வளோ அழகாக விளக்கமாக சொல்லியிருக்காங்க. ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மைத்ரேயன் முகூர்த்தத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து நல்ல பிரம்ம முகூர்த்தம் நேரத்தில் வருது. இதை அருமையாக கடைப்பிடிங்க. என்ன பிரச்சனைனாலும் அதுலேருந்து வெளில வந்துடுவீங்க. ஓகேவா? வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நீங்கள் மேமை காண்டாக்ட் பண்ணி எப்போ அப்பாயின்மெண்ட்டுன்னு கேட்டு நேராக வாங்க. நேராக வர முடியலன்னா ஆன்லைன்லேயே பாருங்கள். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மைத்ரேயன் முகூர்த்தத்தை ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.